இது அன்அஃபிஷியல் மேட். டீட்டெயிலாக சொன்னால் தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சொன்னா புரிஞ்சுக்கோ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. தாசரி நாராயண ராவ்ட்ட கூட நீங்கள் உதவி இயக்குனராக ஆமாம் சார், பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருந்தது அவரோட பணியாற்று? சார் யூ cannot see a director like him. 100 படங்கள் மேலே நான் பண்ண முடியுமா சார் ஒருத்தர்? சார் அது எப்படி பண்ணாருங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் அப்போது ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், ஏ கைசா இன்சாஃப்னு. அவரோட தெலுங்கு படம். கார்த்தால 5 மணிக்கு அவர் வீட்டில் ப்ரெஸ் இருக்கும் சார். ப்ரெஸ் மீட் அவளை கூப்பிட்டு பேசிடுவார், half an hour. ஆமாம். 6 மணிக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. 6 டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், 36 அசிஸ்டன்ட்ஸ் அவருக்கு. எல்லாரும் ஒரு படம் கதையில் இருக்கும், ஒரு படம் அடுத்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும், 3 படம் ஷூட்டில் இருக்கும், 2 படம் போஸ்டில் இருக்கும். சார் அட் அ டைம் மீட் பண்ணுவாரா, ஏன்ட்ரா அது ஏன்ட்ரா அது அது சீன் அது ஓகே அப்போ டைலாக் எழுதுவார், கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு அது இது ஒரு 1 hour நடக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அடுத்ததுக்கு. டேட்ஸ் இது டேட் இது அது அந்த படம் முடிஞ்சுது வாழெல்லாம் பேசி அனுப்புவார். இது மார்னிங்லேருந்து ஒரு 7-7:30 வரைக்கும் ஓடும். குளிப்பார், டிஃபன் சாப்பிட 8 o'clock கிளம்பிட்டு ஷூட்டிங் வந்துடுவார். ஷூட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2-3 ஷாட் டக்கு எடுத்துகிட்டு ஒரு லென்த்தி ஷாட் வைப்பார். அப்போ அங்கே ஸ்டூடியோனா அங்கே மேக்கப் ரூமில் அடுத்த இது மியூசிக் டைரக்டர் உட்காந்துப்பான் சார். அங்கே கம்போசிங்க்கு நீங்கள் முடியும் அங்கே பாட்டு கேட்டுட்டு இது ஓகே டியூன் ஓகே. ஷூட்டிங் நடுவில் லைட்டிங் கேப்பில் அப்புறம் ஷார்ட்டு நடுவில் ஒரு சின்ன லென்த்தி ஷார்ட் வரும், ஒரு கேப் வரும், ட்ரெஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்குமா. ஒரு டீம் அசிஸ்டன்ட் அங்கே உட்காந்துருப்போம் அடுத்த படத்தோட. அவன்கிட்ட வந்து டயலாக் எழுதி கொடுப்பாரு. இதுக்கு நடுவில் பேப்பர் வேறு ஆரம்பித்தார், நியூஸ் பேப்பர். அதுக்கு வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். தட் இஸ் இது 1 day பண்ணலாம் சார், பட் ஹி வாஸ் டூயிங் எவ்ரி டைம். In 1 year he made 17 films. All super hits. அது வந்து சும்மா ஒர்க் பண்ணுறது வேற, எல்லாம் சூப்பர் ஹிட் ஒர்க் கொடுக்குறது. சிரஞ்சீவி சாரோட, NT ராமராவ் சாரோட, அக்கினி நாகேஸ்வரோட எல்லாரோட படம் பண்ணுறாரு அவர். அண்ட் எல்லாம் சூப்பர் ஹிட், வெரைட்டியான சப்ஜெக்ட்ஸ், ஆர்ட் ஃபிலிம் இது மாதிரி மாஸ். நேரம் நைட்டு 9 மணிக்கு பேக்கப் ஆனால் ஹி வில் கம் டு எடிட்டிங் ரூம். அப்போ சென்னையில் தான் பாண்டி பசாரில் ஒரு எடிட்டிங் ரூம், 5 எடிட்டிங் ரூமில் அவரோட மூவி அளவில் 5 படம் ஓடிட்டு இருக்கும் சார். நான் கூடவே நடந்திருக்கேன். ஒரு ரீவில் அங்கே ஒரு தெலுங்கு படம் ஓடத்தோட ஆர்ட் ஃபிலிமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், அடுத்த ரூமுக்கு போவார், அங்கே எடிட்டிங் பண்ணுவார், மார்க் பண்ணுவார். இப்படி நடக்கும் சார். இது வந்து 2 o'clock வரைக்கும் போகுது. ஈ வில் கோ ஸ்லீப் ஃபார் 3 hours, 5 மணிக்கு அடுத்த நாள் இதே ரொட்டி. ஹலோ வணக்கம்மா. சுரேஷ் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். ரீசெண்டா அந்த ஆஹா படம் பார்த்தேன் நான். ரொம்ப அதாவது ஏற்கனவே ரிலீஸ் ஆனப்பவும் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு எதுவுமே ஒரு இது டிஃபரன்ஸ் இல்லாம நல்ல காலத்தோட ஒட்டி போற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா முடியுமா சார்? இம்பாசிபிள் எதுவுமே கிடையாது. தெர் இஸ் ஆல்வேஸ் த ட்ரெண்ட் மாறும், சேஞ்சஸ் வரும். இப்போ ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தெர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் இஸ் ஆக்ஷன் இல்லாமல், இந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல், இப்போது அரவிந்த் சாமி கார்த்தி அந்த படம் நல்லா ஓடித்து. அந்த படம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினிமா. அமரன் கூட அந்த மாதிரி படம் தான். அமரன் ஆல்சோ ரெகுலரான பேட்டர்ன்லேருந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. ஸோ தெர் ஆர் ஃபிலிம்ஸ் பீப்புள் ஒரு ட்ரெண்ட் மாறும், தே வில் ஸ்டார்ட் சீயிங் இட். ஏன் அந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா சார், ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அதாவது இப்போ பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இப்போ இருக்கிற, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபேமிலிஸில் அந்த அளவுக்கு பாண்டிங் இல்லை சார். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். we have come away from that kind of a family. ஆனா ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்ல how the ஃபேமிலி பாண்டிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் இது பண்ணி ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோன்றுது சார். இப்போ அது மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யாரக்கூடிய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பின்னணி இசை சேர்த்து நடந்துகிட்டு இருக்கு. பேர் சாருகேசி. சாருகேசின்னு ஒரு படம்.
வைஜி மகேந்திரன் சார், சுஹாசினி, தலைவாசல் விஜய், சத்யராஜ் சார், சமுத்திரக்கனி. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அருமையான குடும்பம். கர்நாடிக் மியூசிக் பை தேவா. பா விஜயோட ஃபென்டாஸ்டிக் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அது ரெடி ஆகிடுத்த படம், ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் போயின்னு இருக்கு. ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். வெரி சூன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி ஒரு படம். நீங்கள் சரியான நேரத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓ தேங்க்யூ சார். இல்ல அது மட்டும் இல்ல சார், இப்ப இந்த மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்ஷா படம் வந்து ரீமேக் யாராலையும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். ஆனா அதே மாதிரி இந்த ஆஹா படமும் வந்து எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, யாருமே திருப்பி அதை ரீமேக் பண்ண முடியாது சார். ஏன்னா அதுல நடிச்ச இவங்க இருக்காங்கல்ல, ஸ்ரீவித்யா, பானுப்ரியா, டெல்லி கணேஷ், ஈவன் விஜயகுமார் சார், இவங்க ரோல்லாம் வந்து வேற யாரையாவது இப்போ இருக்கிறவங்கள யோசிக்க முடியல சார். கரெக்ட். அது ட்ரூ. குட் ஆக்டர், கிரேட் ஆக்டர்ஸ். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் யூஎஸ்ல இருந்து பேசுறேன் சார். யூஎஸ். என் பேர் ஹேமமாலினி. ஹேமமாலினி. ஃபைன். சார் சித்தா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ரெக்வஸ்ட் போட்டிருந்தேன் ராஜீவ் சார் பத்தி. அப்புறம் அன்னைக்கு ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது, ரவீந்தர்னு ஒருத்தர் இருந்தார்ல சார், உங்க படம் வாழ்க்கையில கூட நடிச்சார் சார். ஆமா ஆமா. அவர் கூட அவரை பத்தியும் இருந்ததுன்னா. என்னுடைய குட் ஃப்ரெண்ட் அவரு. நாங்க உலக பட விழாக்கள் பலது ஒன்னா போயிருக்கோம் ஆக்சுவலா. ஆனா நிச்சயமா அவரையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க எல்லாம் வந்து எப்படி தோணுதுன்னா, நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படியே இருந்து, அதாவது ஹீரோவாவும் பண்ணிருக்காரு, கேரக்டர் திடீர்னு காணாம போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்ப அந்த மாதிரி ரோல் எல்லாம் கூட இருக்கே படத்துல, ஏன் அவங்க பண்றது இல்ல அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணுது. கரெக்ட் தான். தேங்க்யூ வெரி மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தாசிரி நாராயண் ராவ்ட்ட நீங்க கத்துக்கிட்டதுன்னா எதை சொல்லலாம்? ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த ஹிந்தி படம், அது ஹீரோ என் ஃப்ரெண்டாக இருந்தான். ஷார்ட்டு முடிஞ்சோடனே அடுத்த ஷார்ட் சொல்லும்போது நான் அந்த ஹீரோவோட வெளியில் போய் அரட்டை அடிக்க போயிட்டேன். இவர் பார்த்தார், ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டார், எடுத்தார் கிளாஸ் அன்னைக்கு. சுரேஷ், ஆக்டர்ஸ்கிட்ட பேசுறது அசிஸ்டன்ட் டைரக்டரா, நீ எதுக்கு வந்த? சினிமா கற்றுக்க தானே. வாட் டிட் யூ லேர்ன் பை கோயிங் அவுட்? யூ மிஸ்ட் வாட் யூ லேர்ன். யூல் மிஸ்ட். இப்போ நான் இந்த அடுத்த ஷாட் எடுத்தேன்னு, ஏன் கேமரா இங்கே வச்சேன், ஏன் இதை நான் ட்ராலி போடுறேன், ஏன் இதுக்கு க்ரெயின் வைக்கிறேன், ஏன் இந்த பிளாக்கிங் இப்படி பண்ணுறேன், இதை நீ பார்த்து நீங்கள் கற்றுக்கிறது உன்னோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அங்கே போய் பேசுனது என்ன, வாட் டிட் யூ லேர்ன்? நெவர் திங்க் ஷார்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணும்போது அவன் ஒர்க் இல்லைன்னு நினைக்காத. அதுதான் இம்பார்ட்டண்ட். எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். வை? ஏன் இந்த காஸ்டியூம்ஸ், ஏன் இந்த சீனோட டயலாக் இப்படி, அங்கதான் இன்வால்வ். இதை நீ இன்வால்வ் ஆகி பாரு, தட் வில் டேக் யூ ஃபார்வர்ட். சொல்ல ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் டே எனக்கு கொடுத்தார் ஒரு கிளாஸ். அன்னைக்கு மாறினவன் லெசன். எனக்கு என்ன பியூட்டிஃபுல் வந்ததுன்னா, அந்த படம் முடிஞ்சு மச் லேட்டர் நான் டைரக்டராகி பாஷாலாம் முடிஞ்சு ஒரு நாள் கூப்பிட்டு அவரோட ஓன் கம்பெனியில் அவரோட ஸ்கிரிப்டில் அவர் ஆக்ட் பண்ணால் நான் டைரக்ட் பண்ண சொன்னார். ஸோ லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி. ஒர்க் வித் ஹிம், டைரக்டட் ஹிம், he got the ஸ்டேட் அவார்ட் ஃபார் தட். மேஸ்திரிங்கிற படம், அது ஒரு ஜாய். நான் கேட்டேன், இந்த மாதிரி இப்படி சார் பரவாயில்லையா டைரக்ட் பண்ணுறேன், நல்லா டைரக்ட் பண்ணுறேன்னு அப்படி தட்டினார். அப்போ நான் சொன்னேன், இது நான் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 50 ஃபிலிம்ஸ் சார், இப்போது நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ சொன்னார், நீ 50வே பெரிய விஷயம் இந்த காலத்து சுரேஷ், இது வர ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் எல்லாம் 5-10 படம் பண்ணாலும் பெரிய விஷயம். அப்போ சொல்லுவாங்க, there was a man called தாசரி நாராயண் ராவ் who made 200 films. அது ஃபோக்லோர் ஆகிடும். ஒரு வந்தான் இந்த காலದಲ್ಲಿ ஒருத்தர் பண்ணிட்டு 200 ஃபிலிம்ஸா. ஸோ நீ 50, this will be a சாதனை. In future, nobody will be there to make so many films. அப்படின்னா கரெக்ட் சார். வணக்கம். சேஷன் பள்ளிக்கானே சார். சொல்லுங்க சேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸோட டைரக்ட் பண்ணிட்டீங்க, ஈவன் தனுஷ் கூட டைரக்ட் பண்ணிட்டீங்க. விஜய் அஜித்தோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துதா, இல்லைன்னா அந்த மாதிரி சான்சஸ் வரலையா சார்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஃபார் ஆஹா வாஸ் அஜித். நான் அவரை சோலா ஹோட்டலில் மீட் பண்ணி ஆஹா ஃபுல் கதை சொன்னேன். ரொம்ப ரசிச்சார், எக்ஸ்ட்ராடனரி சுரேஷ். ஆனால் ஏன்னா பாஷாக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன், எங்கிட்டே அந்த கதை எதிர்பார்க்கல அவர். ஆனால் இந்த மாதிரி கதை நீ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் he was committed for 4 films. அப்போ எனக்கு பண்ணணும்னு ஆசை, நான் பண்ண முடியாது இப்போது, வில் டூ சம்திங் லேட்டர்
ஆனால் இந்த கதைக்கு ஐ வில் சஜஸ்ட் ஒன் ஹீரோ. அந்த ராஜீவ்ங்கிற அந்த படத்தில் ஹீரோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ அவர் சொல்லி தான் அந்த படத்தில் அவர் ஆக்ட் போட்டீங்க. வந்தார். ஓஹோ. அப்புறம் மச் லேட்டர் நான் அப்போது தெலுங்குல டேடி இந்த சிரஞ்சீவியோட பண்ணும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் வந்தது. வாமனான்னு ஒரு டைட்டில் போட்டு அஜித் சாரோட டிஸ்கஷன் போச்சு, பிளானிங் வந்து எல்லாம் வந்தது. நான் கமிட்டட் டு சிரஞ்சீவி 2 ப்ராஜெக்ட்டு, இவரும் 2 ப்ராஜெக்ட் கமிட்டடு. ப்ரொடியூசர் குட் நாட் வெயிட். அப்போ சொல்லி அந்த டைம் அது மாதிரி 2 times அவரோட மிஸ் ஆச்சு. அப்புறம் விஜய் மீட் பண்ணேன். அட் வாஸ் அபவுட் என்னோட தனுஷ் படம்லாம் அந்த டைமில் மீட் பண்ணி அவர் வீட்டுக்கு போய் ஒரு கதை சொன்னேன். பிஃபோர் தேட் எஸ். சந்திரசேகர் சார் போய் அந்த கதையை சொன்னேன் நான். சந்திரசேகர் சார் கேட்டுட்டு என்ன சொல்லியிருப்பார் சார், நல்லா இருக்காத நல்லா இல்லை, இப்படி ஒரு கதை சொன்னேன் நீ, இப்படி என்ன நரேஷன் சுரேஷ், எக்ஸ்ட்ரானி. ஐ சா த ஃபிலிம், அவ்வளோ பிரமாதம் நரேட் பண்ணீங்க. சொல்லுங்கள் விஜய்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா அதோட சின்ன எலிமெண்ட் இருக்குது, அது மட்டும் அவர் ஒத்துப்பாரா தெரியாது, யூ கோ ஹெட் சார். ஸோ ஐ மெட் விஜய், அவர் வீட்டுக்கு போனேன், அந்த கதையை சொன்னேன். சார் ரொம்ப சூப்பர் சார், ஆனால் பொலிட்டிக்கல் ஓரியன்ட் அப்போ. ஸோ அது வேண்டாமா ஒரு தாட்டில் இருக்குது. இட் வாஸ் மச் ஏர்லி, ஆல்மோஸ்ட் 10-12 years முன்னாடி அது. ஆனால் எவ்ரி டைம் அது அந்த நல்ல கதை சொல்லுவார். ஏன்னா அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டுக்கு வருவார். இப்போ நாங்கள்லாம் மீட் பண்ணோம் தீபாவளி அன்னைக்கெல்லாம், எல்லாருமே அப்போ தேர் வாஸ் ஹியூஜ் கேதரிங். அப்போ விஜய் அப்போ மீட் பண்ணியிருக்கேன். அப்போது பாலச்சந்தர் சார் வந்து கரண் அர்ஜுன் படத்தோட ரைட்ஸ் வாங்கினாங்க. கூப்பிட்டு என்னை கரண் அர்ஜுனை விஜய் வச்சு பண்ணலாம், டபுள் ரோல் இல்லை அந்த மாதிரி ஏதோ பண்ணலாமா சொல்லி, அப்போ பாலச்சந்தர் ஆஃபீஸில் உட்காந்து பேசி அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் அதுக்குள்ளே அது ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த ரைட்ஸ் ப்ராப்ளம் ஏதோ வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ 2 times அஜித் சாரோட, 2 times விஜயோட இட் கேம் க்ளோஸ், பட் ஐ டிட் மிஸ் ஆகிடுது. பட் ரிக்ரெட் தான் அது, ஏன்னா நம்ம கேரியரில் அவங்களோட பண்ணியிருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. இட் டிட்ன்ட் ஹேப்பன். நீங்கள் சொன்ன மாதிரி டைம் தான், சில நேரத்தில் காலம் தீர்மானிக்கிறது. சார் இப்போ நீங்க டிவி சீரியஸும் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, ஃபிலிம்ஸும் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ்? எஸ்பெஷலி இந்த மகாபாரதம் சீரியல் கூட நீங்க டைரக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் தட் மூவ்ஸ், எனிதிங் தட் ஹேஸ் ட்ராமா, எமோஷன், ஐ லவ். அது சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன், அதுக்கு நான் பாலச்சந்தர் சார் தான் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். அவர் கண்டினியூஸ்லி அவர் வந்து டெலிவிஷன் பண்ணார், இப்போ வெப் சீரிஸும் பண்ணியிருப்பார் அவர். ஃபார் ஹிம் சினிமா தான், எனிதிங் தட் இஸ். இப்போ நாங்கள் வந்து சினிமா எடுக்கிறோம், இப்போ இது கேமரா இருக்குது, ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க, ட்ராமா, அதே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ சார் பேசுகிறது ஃபார் மீ இஸ் ஆஸ் குட் அஸ் டாக்கிங் இன் அ சினிமா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் டு பி இன் லைட்ஸ் அண்ட் கேமரா அண்ட் எவ்ரி திங். அது மகாபாரதமாகவும் சரி, ஒரு சின்ன டிவி சீரியலாக இருந்தாலும் சரி, வெப் சீரிஸாக இருந்தால் ஐ லவ் இட். ஃபார் மீ இட் இஸ் தி ஜாய் ஆஃப் மேக்கிங். கிரியேஷன் தான், வெரி ட்ரூ. சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் டேரக்டர் பாஸ்கோவோட சன் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் வந்து இப்போ எல்லா டேரக்டர் ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், ஈவன் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவங்க பற்றி கான்ட்ரவர்சியா ஸ்பீச் வந்துருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அதில் உடன்பாடுகள் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சந்தீப். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்டட் டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா முக்கியமான ஸ்டார்ஸ் பல பேரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர் எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் இளையராஜா, இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், இன்னொரு பக்கம் தேவா. கான் இமேஜின் தட் நம்ம 3 பேரோட ஒர்க் பண்ண முடிஞ்சது தானே. இளையராஜா சார், நான் பாலச்சந்தர் சார்கிட்ட சொன்னேன், சிந்து பைரவி, புன்னகை மன்னன், அப்புறம் சத்யா, பிரேமா, இந்திரடு சந்திரடு, ராஜா கையை வச்சா, வீரா. ஸோ எனக்கு பியூட்டிஃபுல் ட்ராவல், ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அதுவும் ரீரெக்கார்டிங் எல்லாம் வந்து மாஸ்டர். ஹவு கேன் சம்படி கிரியேட் லைக் தட்? இன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அது பிரேமாங்கிற ஒரு படம், ராமாநாயுடு சார் ப்ரொடியூசர், வெங்கடேஷ் ரேவதி. ஒரு ஃபென்டாஸ்டிக் சீன், நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்த சீன். ரீரெக்கார்டிங் எனக்கு வேறு மாதிரி கொடுத்துட்டார். ஜென்ரலாக அவர்கிட்ட அப்படி வராது, அவர் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படி சொல்லணுமா வேண்டாமா தெரியல. ஸோ ராமாநாயுடு சார் உட்காந்துருக்கார், ஃபுல் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க. நான் அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் அது வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன தாட்டை கேட்டேன். பார்த்தாரு, நல்லா தெரியும், அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்னோட 2nd 3rd ஃபிலிம் வேறு. ஏன்னா சத்யா, இந்திரடு சந்திரடு, அப்புறம் தான் இது. நேரம் வந்தார், பேக்கப் சார் ராமாநாயுடு சார், நீ டேரக்டருக்கு நான் மியூசிக் நச்சல் இது சொல்லிட்டார், வா என் கூட வா அப்படின்னு. பிரசாதில் அந்த தியேட்டருக்கு போயிட்டான். என்ன
என்னடா நான் பயம் சார் எப்படி Natural. எல்லாருக்கும் என்ன பேக்கப் பயம் கோச்சிட்டார் சொல்லிட்டு அப்படி போடுறீங்க? அங்கே போன உடனே பேசினார் பாருங்க சார், சுரேஷ் உன்னை எவ்வளோ வருஷமாக தெரியும் எனக்கு ஒன்று, உன் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், யூ ஆர் அ குட் டெக்னீஷியன், ஆனால் லைஃப்பில் சில பேலன்ஸ் பண்ண வேண்டிய மேட்டர்ஸ் உண்டு, அது இது அப்படின்னார். என்னதுன்னா தெலுங்கு படம் பண்ணும்போது அவன் நிறைய பணம் கொடுப்பாங்க இல்லையா, தே வாண்ட் லாட் ஆஃப் மியூசிக் ஹெவியாக தெரியணும் அவளுக்கு. அப்போ தான் அவள் அந்த போடுற பணம் வந்து அதில் இருக்கிற மாதிரி அந்த பாடி அப்படி அவரோட ஃபீல் கிடைக்கும் அவளுக்கு. அது வந்து நீ தமிழ் பண்ணும்போது நம்ம வந்து வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சே நம்ம ப்ளே பண்ணலாம். அங்கே இது திஸ் இஸ் வாட் யூ லேர்ன் இன் ஃபியூச்சர், டோன்ட் வரி. அண்ட் டோன்ட் வரி, நான் பேக்கப் சொன்ன ஒன்றும் இல்லை, ஹார்ட்லி ½ தான் இருக்குது, நாளைக்கு எடுத்துப்பேன், நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன், அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் பாருன்னார். அடுத்த நாள் கார்த்தால இந்த மியூசிக்கையும் வச்சுட்டு நான் நினைக்கிற மாதிரி இது ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ரீரெக்கார்டிங் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் ஜீனியஸ். பட் லெசன்ஸ் ஹவு மச் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ், ஹவு தே கம் அவுட் வித் தாட்ஸ் அபவுட் வே டு அப்ரோச் ப்ரொடக்ஷன்ஸ். பட் அவங்க கற்றுக்க தயாராக இருக்கணும், அவ்வளோதானே தவிர கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதுன்னு இருக்கலாம் சார், கற்றுன்னு இருக்கலாம். அண்ட் அந்த படங்கள்லாம் வந்து எனக்கு இப்போ கூட ஒரு அப்செட் ஆனால் வெறும் பிஜிஎம்ஸ் இளையராஜா நான் கேட்பேன் சார். ஆமாம் ஆமாம், இப்போ கூட சும்மாவே கேட்பேன் நான், அது கேட்டுனே இருக்கலாம். இன்ஸ்பைரிங். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எனக்கு சங்கமம் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஐ ஹேட் மெட் ஹிம் பிஃபோர். நான் அப்போ அண்ணாமலை பண்ணும்போது ரோஜா பண்ணிட்டு இருக்காரு. அப்போது டெய்லி கவிதாலயா ஆஃபீஸில் தேவா சார் நான் கம்போஸ் பண்ணி இவர் வேறு ரூமில் அப்பப்போ வருவாங்க கூட. ஆமாம், ஹாய் ஹாய் தான். அப்போது ரோஜாவோடு சோலாவில் இது நடக்க போகிறோம், லான்ச்சு. ஸோ நான் கவிதாலயா ஸ்டாஃபுங்கிறத முன்னாடியே போயிட்டு நாங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் அங்கே அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் போட்டு பாட்டை போடுதான். சவுண்டே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, புதுசாக இருந்தது சவுண்டு. எனக்கு தெரியும் அப்படி இஸ் இட் ஓகே, இஸ் இட் ஓகே எங்கிட்ட கேட்டேன். இன்னும் ஓகேங்கிறேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கு கேட்குறதுக்கு. ஐ எம் வெரி வெரி அப்படின்னாரு. டு யூ திங்க் இட் வில் பி ஆக்செப்டட்? வாட் யூ டாக்கிங், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னா ஐ விஷ் அப்படின்னாரு. நிஜமாவே அன்னைக்கு சவுண்டு கேட்டுட்டு ஐ நியூ தட். அப்புறம் அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த லான்ச் வந்து அந்த பாட்டை போட்டாங்க, ஃபென்டாஸ்டிக். அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணல அவரோட, அவர் பிகேம் அ சென்சேஷன் அண்ட் வாஸ் கோயிங் ஆன். நான் நம்ம அண்ணாமலை பாஷா அப்படி போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கிடச்சி எனக்கு ஒரு தெலுங்கு படத்துக்காக. அப்போது அங்கே டேபிளாக வைப்பாங்க. ஆமாம், ஒரு டேபிளில் ரஹ்மான் சார் உட்காந்துருக்காரு, நான் இன்னொரு டேபிள் உட்காந்துருக்கேன். அப்போ அங்கேருந்து ஹாய் ஹாய் சொன்னேன். அப்போ நான் வந்து வென் ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டேன். நான் சூன் அப்படின்னு போட்டார். ஒரு சிட்டு பாசிங் ஆச்சு, வேறு விட்டுட்டேன். நம்ம சொல்கிறது ஒரு மரியாதைக்கே கேட்டேன். பட் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஆஃப் இஸ் சவுண்டு. இந்த மாதிரி ஒரு ஒர்க் மியூசிஷியன் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். வித்தின் ஃபியூ டேஸ் கால் வந்தது. நான் அப்போது ஆர்ஆரில் ஒருவன்கிற படம் பண்ணியிருக்கேன், ஆர்ஆர் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஃபோன், ரஹ்மான் இயர். சொல்லுங்க ரஹ்மான், ஐ வாண்டட் டு டு ஃபிலிம் ஃபார் மை கோ பிரதர் ரஹ்மான், யூ வில் யூ டூ த மியூசிக் ஃபார் தட்? ஓ டெஃபினெட்லி, நீ சொல்லிட்டு ஹாப்பி, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு. ஓகே சொல்லிட்டேன். தென் பூபதி ராஜா நம்ம ஃப்ரெண்டு, நான் இப்போது மாஸ்டர் டேடி படம் பண்ணியிருந்தேன், நான் பாலபுரம் போய் அவர் ஒரு கதை சொன்னார், ஃபுல் மியூசிக் ஓரியன்ட். இந்த கதை எடுத்துகிட்டு நாங்கள் ரஹ்மான் போய் பார்த்தோம். ஃபுல் கதையை கேட்டார். இது தப்பாக புரிஞ்சுட்டேன். அது நான் என் கோ பிரதர் ரஹ்மானுக்கு படம் பண்ண சொன்னேன், எனக்கு சேலஞ்சாக ஒரு படம்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன சார் அப்படின்னு. கர்நாடிக் மியூசிக்கும் ஃபோக் மியூசிக்கும், யூ திங்க் வாட் கர்நாட்டிக்கில் கேவி மகாதேவன் எம்எஸ்வி அச்சீவ் பண்ணி நம்ம தொட முடியுமா? இல்லை ஃபோக்கில் ராஜா சார் பண்ண மாதிரி எவரை கிட்ட வர முடியுமா? நான் பண்ணலை, வேறு கதை கொண்டு வா, ரிஃப்யூஸ் பண்ணிட்டார். நல்லா இருக்கு, ஐ வில் நாட், பட் ஐ கேனாட் டச் இட், இட் இஸ் தே ஹவ் டன், தே ஹவ் அச்சீவ்டு ஸோ மெனி இன் தட் ஃபீல்டு சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டு நானும் பூபதி ரொம்ப ஃபீல் பண்ணோம். நல்ல மியூசிக்கல் கதை எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தவங்க, நல்லா நரேட் பண்ணுவார் பூபதி. போய் அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணார், நான் அஜ்மேர் போயிட்டுருக்கேன் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அஜ்மேர் கிளம்பிட்டார். அஜ்மேர்லேருந்து அடுத்த நாள் நானும் பூபதி வெயிட்டிங். ஃபோன் வந்தது நெக்ஸ்ட் டே. ஐ வென்ட் டு அஜ்மேர், ஐ ப்ரேட், ஐ காட் த கால், ஐ எம் டூயிங் இட். ஆனால் ஒன் கண்டிஷன் அப்படின்னார், 1 week யூ மீ வைரமுத்து சார் வி ஆர் ஆல் கோயிங் டு ஒன்ஸ் லோன்லி பிளேஸ். அங்கே தான் 1 week ஃபுல்லி டெடிக்கேட்டட் ஃபார் கம்போசிங். ஸோ இங்கே ஃபிஷர்மேன் கோ ஹோட்டலில் ரஹ்மான் சார், நான், வைரமுத்து சார் உட்காந்துட்டுவாங்க.
அன்னைக்கு ஒர்க் பண்ணதை பார்த்தேன் சார். மேன் பிகம்ஸ் obsessed. சிச்சுவேஷன் சொல்லுங்கள். அது ஏற்றிப்பார் சார். சொல்லி ஓகே 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 சொல்லிட்டு ஓகே ஃபுல்லாக நைட்டு கூப்பிடுவார். ஐ ட்ரைட் சம்திங், இது எப்படி இருக்கு, ஓகே ஓகே ஓகே. த ஹோல் டே வாஸ் இன் டு தட். ஏன்னா இம்செல் புட்ட ஒரு பக்கம் எம்எஸ்வி மியூசிக்கு, அந்த இளையராஜா சார், இது நம்ம வித்தியாசமாக வரணும். We should do different. When you challenge yourself, he pushed himself. So the songs நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கமத்தில் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அதில் ஒரு டியூன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பாம்பேல இருந்தார். எனக்கு ஒரு முதல் அந்த பாட்டை ஹம்மிங் பண்ணிவிட்டு ஒரு மாட்டு வண்டி சவுண்டை போட்டு அனுப்பினார் ஒரு கேசட். அதில் என்ன டெரிஃபிக் ஃபீல் இது. அப்படி பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். அது அவரோட கம்போசிங் கேசட் பார்த்தீங்கன்னா பல்லவி சரண் அப்படி இருக்காது. ஆமாம். அந்த ஃபீலோடையே ஒரு 5-10 மினிட்ஸ் ஓடும். அது எஸ். கேட்டுட்டே இருக்கேன். நான் வித்தவுட் மை நாலேஜ் ஐ வாஸ் இன் டியர்ஸ். என்னடா இட் இஸ் டச்ட் மை சோல். ஃபோன் பண்ணி சொன்னேன், யூ ஆர் டச்ட் மை சோல், திஸ் இஸ் கிரேட் அப்படின்னு. ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பாட்டு, அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சாங் யாரை வச்சு பாட வைக்கலாம், ஷால் வி கால் டிஎம்எஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹவ் எம்எஸ்வி நான் சஜஸ்ட் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். எம்எஸ்வி சார் கூப்பிட்டு அந்த கிளைமேக்ஸ் அந்த பாட்டை பாட வைக்கிறது. எம்எஸ்வி வந்து உங்கள் ஐடியா தானே? ஆமாம்மா. இல்லாட்டி நாங்கள் பல பேர் பேசிட்டு இருந்தோம். என் ஐடியா மறுபடியும் அதை சொல்ல மாட்டேன் அப்படிலாம். பட் தி ஐடியா வாஸ் வி டிஎம்எஸ் வச்சு கூப்பிடலாமா அப்படிலாம் பேசும்போது சார் ஐ ஆல்வேஸ் லவ் வருது. ஆமாம், ஐ ஆல்வேஸ் லவ்ட் எம்எஸ்விஸ் வாய்ஸ். அந்த கம்போசிங் பண்ணும்போது அவரோட அந்த உள்ளே இருக்கிற ஒரு பெயின் வேறு மாதிரி இருக்கும். சங்கமம் படத்தில் மணிவண்ணனோட பணியாற்று அப்படின்னு நான் வந்து ஒரு எமோஷ்னலாக அந்த சீனை சொல்கிறதே ஒரு பிடிக்கும் அவருக்கு. அந்த சீன் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஒருத்தராக சாரி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், ஒன்லி வடிவேல் மட்டும்தான் பேசினேன் அந்த சீன். பல படங்களில் உங்கள் மனைவி உங்களுக்கு உதவி இயக்குனராக இருக்காங்க. ஓப்பன் கிரிட்டிக். என்ன சீன் அப்படியே மூஞ்சிலே கட்டுடுவாங்க, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். சூப்பர். ஒன் பாயிண்ட் ரஜினி சார் வந்து கேமரா ஓகே சொன்னோடனே அங்கே பார்ப்பார், ஓகேன்னு கேட்பார். அவன் ஓகே சொன்னதான். 2 மிகப்பெரிய கவிஞர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் வாலி, இன்னொரு பக்கம் வைரமுத்து. எனக்கு என்ன சொல்லுவார், கிரேட். 2 பேருமே கிரேட். அதில் வைரமுத்து சார் தான் எனக்கு இந்த பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.